மாதா பிதாவும் என் மன்னனும் தெய்வமும் நீதான் என ரமணனின் மலனே பேதையேன் உள்ளத்து உணர்த்தினை ஓவலர உணர்வு என் உள்ளத்து உருமாறு அருள். அன்பார்ந்த ஸ்ரீ ரமண பக்தர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய தினம் ஸ்ரீ ரமண அக்ஷர மணமாலையில் 76, 77, 78வது பாடல்களை பார்க்கப் போகின்றோம். ரமணாச்சரணம் 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 சரணமையா ரமணாச்சரணம் 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 சரணமையா. மதங்கள் கடந்தாய் மனிதம் வளர்த்தாய் புனிதம் நிறைத்தாய் சரணமையா. மான அவமான உணர்ச்சிகள் விட்டேன் மனமும் கழன்றது சரணமையா. மிக்கது மகிழ்வு மிக்கது அமைதி மிக்க நன்றி சரணமையா. ரமணாச்சரணம் 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 சரணமையா. மதங்கள் கடந்தாய் மனிதம் வளர்த்தாய். பகவானோட கொள்கைக்கு எந்த மதத்தையும் பின்பற்ற வேண்டிய அவசியமில்லை. மதங்கள் கடந்த கொள்கை பகவானுடைய கொள்கைகள். அங்கே இருக்கிறது நீ தான், நீ மட்டும்தான். ஒன்றுக்கு மட்டும் அந்த உன்னுடைய மனம் மட்டும்தான் இருக்குது பகவானுடைய கொள்கையில். எல்லாருக்கும் இருக்கக்கூடிய பொதுவான மனத்தை வைத்து கொண்டு அதை பற்றி தான் பகவான் டீல் பண்ணுறார், வேறு எதுவுமே இல்லை. அதனால் மதங்கள் கடந்து பகவானுடைய தத்துவம் விளங்குகிறது. மனிதம் வளர்த்தாய், மனிதநேயத்தை வளர்க்கின்றார் பகவான் தன்னுடைய வார்த்தைகளிலே. எந்த இடத்துலையுமே அஹிம்சையை தவிர வேறு எதுவும் இருக்காது பேச்சில். என்ன, ஒருத்தருடைய கொள்கைகளை கண்டனம் மண்டனம் இதெல்லாம் செய்ய மாட்டார் பகவான், அவருக்கு பிடிக்காது. தன்னுடைய கருத்தை வலியுறுத்துவார், அவ்வளோதான். மிஞ்சி மிஞ்சி போனால் அது கூட சும்மா ஸ்டேட்மெண்ட்டை தான் சொல்லுவார். நீ வேணும்னே அவரோட ஆர்குமெண்ட் பண்ண வரும்போது சம்டைம்ஸ் கொஞ்சம் அதிகமாக சொல்லுவார், புரியுறதா? அதனால் மனிதம்தான் பகவானுக்கு முக்கியம். அவர்கள் எந்த மதத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் அவர்களோடு பேசுவார்கள். பொதுமையாக யோசிக்கின்றவர்கள் எந்த மதத்தில் இருந்தாலும் அவங்கெல்லாம் பகவானை சப்போர்ட் பண்ணுவாங்க. தன்னுடைய மதத்தை வச்சுட்டு அந்த ப்ரெஜுடிஸில் பேச வந்தால் பகவான்கிட்ட பேச முடியாது. சாஸ்திரங்களுக்கும் சம்பிரதாயங்களுக்கும் பகவான் ஒப்புக்கொண்டாலும் ஆனால் தன்னுடைய வழியிலிருந்து எப்போவுமே பிறழாமல் இருப்பார் பகவான். அதுதான் முக்கியம். எல்லா மதத்தையும் ஒப்புக்கொள்கின்றார், எல்லா கருத்துக்களையும் ஒப்புக்கொள்கின்றார். அதே நேரத்தில் அதை தாண்டி மேம்பட்ட நிலையில் தான் இருப்பதையும் உலகத்துக்கு காட்டுகின்றார் பகவான். அதனால்தான் மதங்கள் கடந்தாய் மனிதம் வளர்த்தாய் புனிதம் நிறைத்தாய் சரணமையா. பகவானோட பேசிக் ஐடியா என்ன? நம்மக்கிட்ட ஸ்பிரிச்சுவல் ஒரு சாங்டிட்டி இருக்கணும். அதாவது ஆன்மீக புனிதத்தன்மை நம்மளில் இருக்கணும். அதை தான் பகவான் எதிர்பார்க்கிறார் வழிய மதத்தை வச்சுன்னு சண்டை போடுறதெல்லாம் அவர் விரும்பலை. புனிதத்தன்மை நம்மக்கிட்ட நிறைந்து இருக்கணும் அப்படிங்கிறது தான் பகவானுடைய கொள்கை. அதனால் அவரை வணங்குகின்றேன் என்கிறான் புலவன். மான அவமான உணர்ச்சிகள் விட்டேன் மனமும் கழன்றது சரணமையா. மான உணர்ச்சி பகவான்கிட்ட வந்தால் கொஞ்சம் கொஞ்சமாக அதை விட்டுணும். மானமும் அவமானமும் ஈகோவை சேர்ந்தது. அதனால் யார் அவமானப்படுத்தினாலும் கண்டுக்கூடாது, சும்மா இருக்கணும். பகவானிடம் ஓடி வருகிறார் டி.கே. சுந்தரேசையர். பகவானிடம் சொல்கின்றார், உங்களை தவறாக பேசுகிறான், எனக்கு கோபமாக வந்தது, என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்னு ஓடி வந்துட்டேன், நீங்கள் சொல்லுங்கள் நான் என்ன பண்ணணும் அப்படின்னு. பகவான் சொன்னார், பொறுமை பொறுமை மேலும் பொறுமை. பொறுத்து போகிறது தான் சரியான சிந்தனை. மான அவமான உணர்ச்சிகள் விட்டு வாழ வேண்டும். அது இயற்கையாக அப்படி பழகினா வந்துடும், உரைக்கவே உரைக்காது மான அவமானம். அது நிச்சயமாக பகவான் செய்வார். நம்மளை அவமானப்படுத்தவர்கள் அவமானப்படுவார்கள், அது நிச்சயம். ஏன்னா பகவானுடைய வார்த்தையை கேட்டு நம்ம பொறுமையாக இருக்கும்போது
பகவான் நமக்கு அருள் செய்வார். மனமும் கழன்றது சரணம் ஐயா. கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மனசும் போயிடுச்சு. மனசு இருக்கும்போது தான் ரிவ்யூ பண்ணும். என்ன சொன்னான் அவன், என்ன வார்த்தை சொன்னான், ஏன் இவன் அப்படிலாம் வரும். இல்லை அதெல்லாம் வேண்டாம் அப்படிங்கிறார் பகவான். பகவான் சொன்னதுக்கப்புறம் அப்பீல் இல்லை, மனமும் கழன்று விடுகிறது. இதுதான் முக்கியம். அடுத்தது மிக்கது மகிழ்வு. மகிழ்ச்சி அதுவாக நிரம்பியிருக்கு. பகவானிடம் எப்படி வருங்கிறதுக்கு, மகிழ்ச்சிங்கிறதுக்கு நான் முன்னால் சொல்லியிருக்கேன். அந்த மகிழ்ச்சி வெளியிலிருந்து வருவதில்லை, உள்ளுக்குள்ளிருந்து பீரிட்டு வருவது. நமக்குள்ளேயே அடக்கிக்கணும். அது ஒரு ஆனந்தமான நிலை. இதைத்தான் ஆனந்தம் சொல்கிறார் போல இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். மிக்கது மகிழ்வு, மிக்கது அமைதி. மகிழ்வோடு அமைதி. மகிழ்வு இருக்கும், ஆனால் அமைதி இருக்காது சில பேருக்கு. ஆனால் மகிழ்வும் இருக்கிறது, அமைதியும் ஏற்படுகிறது. பகவானே, இப்படியெல்லாம் என்னை கொண்டு வந்து அழகாக நிறுத்தினியே, உன்னை நான் வணங்குகின்றேன், உன்னை சரணடைகின்றேன், மிக்கவும் நன்றி என்று புலவன் பாடுகிறான். ஓம் நமோ பகவதே ஸ்ரீ ரமணாய.